நான் ஐயா சொன்னாங்களே, அங்கிருந்து வரதுக்குள்ள நான் ரொம்ப ஸ்டைலா வருவேன், என்ன எங்க ராஜா வீட்டு பிள்ளை நான். அதுதான் இந்த உலகத்துல அப்பா அம்மா அனாதைகள். விசுவாசிகள் யாரும் அனாதைகள் அல்ல. விசுவாசிகள் யாரும் அனாதைகள் அல்ல. ஒரு காரியம் நடந்து தெரியுமா உங்களுக்கு? அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஒருத்தி வந்து தொட்டா, குணமாயிட்டா. ஆண்டவருக்கு தெரியல அந்த மேட்ரு. என்னை சுகமாக்கல், என்னுடைய வல்லமை புறப்பட்டது, என்னை தொட்டது யார் என்றார். இந்த செய்தி படிச்சிருக்கிறீங்களா எல்லாரும்? எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் கொடுக்குறாங்க. நானும் பாஸ்டர் கேலாப்பும் ஹக் பண்ணிக்கிட்டோம் முதல்ல ஆஃபீஸ் ரூம்ல. இங்கே உங்கள் முன்னால் நாங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுன்னு காட்டிட்டு இன்னொரு முறை நான் ஹக் பண்ணிட்டேன். ஒரு பிரச்சனை நினச்சி தெரியுமா உங்களுக்கு? நான் காரை பூட்டிட்டு வெளியே வரதுக்குள்ள 10 ரூபாய் நோட்டு வச்சுருந்தேங்க பாக்கெட்டில். அந்த ஆஃபீஸ் ரூமில் முதல் முறை பார்த்து ஹலோ பாஸ்டர் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. நானும் அன்பின் முத்தத்தினாலே வாழ்த்துலாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா 5 ரூபாய் நோட்டு காணுங்க. அவரை தவிர வேற யாருமே என்ன கட்டி பிடிக்கல, ஃப்ரெண்டி கூட கட்டி பிடிக்கல. இப்ப இந்த பாக்கெட்ல சுட்டது யாரு சொல்லுங்களேன்? கதை தானே, உண்மை இல்லை. பட் அக்கார்டிங் டு லாஜிக்கலி ஸ்பீக்கிங் யார் எடுத்திருப்பா? பாஸ்டரை தவிர வேற யாரையும் கட்டி பிடிக்கலன்னா அவரை தவிர வேற எடுத்துக்க முடியாது. நான் இதை அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. என்னை தொட்டது யார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீசஸ்கே தெரியாம நடந்த மேட்டருங்க அது. அவருக்கே தெரியல ஒரு விஷயம். யாருக்கு ஹீலிங் நடந்தது தெரியல, ஆனா வல்லமை மாத்திரம் மிஸ் ஆகுது. பாக்கெட்ல யாரோ சுட்டுக்கிறாங்க. அப்ப ஏசாமிக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையே யாரோ ஒருத்தர் சுடுறாருன்னா யாரால தான் சுட முடியும்? கர்த்தர் சொன்னார் ஒரு முறை எபிலிப்டிக் மேல கீழே இறக்கும் போது சொன்னார், மனுஷனோட குமாரன் பாவங்களை மன்னிக்க யார் அதிகாரம் கொடுத்ததுன்னாங்க. மனுஷனின் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் கொடுத்த. அப்போ அவர் ஜீசஸ் சொல்றார், மனுஷகுமாரனுக்கு சகல சொல்லுங்களேன் அதிகாரம் கொடுக்கப்படுது. He was given all the authority to forgive sinners. உலகத்தின் சத்துவத்தின் மேல் இருக்கின்ற அதிகாரங்களை தேவன் அவருக்கு வளமாய் கொடுத்தார். கொடுத்த கர்த்தர் தவிர வேற யாரும் ஜீசஸ் கிட்ட பிட் பாக்கெட் அடிக்க முடியாது. அப்ப இந்த அவர்கிட்ட இருந்து வல்லமையை அவருக்கே தேவை. இதெல்லாம் ரொம்ப பிரமாதம். எங்க அப்பா போல புத்திசாலி உலகத்துல இல்லைங்க. பொம்பளை சமாச்சாரம் அந்த மேட்ரு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க, தூரத்துல இருந்து கத்தலாம், குஷ்டரோகிங்க ஆண்டவரே எனக்கு பெரும்பாடு ஹெல்ப் பண்ணுங்க சொல். கல் எடுத்து கொண்டுடுவாளுங்க. இவ்வளோ பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வெளியே வரக்கூடாது பிரதர். கருப்பு ஆடை அணிந்திருக்கணும், ரூம்ல பூட்டி இருக்கணும், அவன் மேல படுற காத்து அடுத்த மேல படக்கூடாது, அடுத்தவன் அவன் உட்கார்ந்து இருந்த சீட்ல இன்னொருத்த உட்காரக்கூடாது. கண்டிஷன்ஸ் மேல கண்டிஷன்ஸ் இந்த தீட்டுக்கு. இது பொம்பளை சமாச்சாரம். டெலிபரேட்டா வந்து கேட்க முடியாது. இவ்வளவு கொண்டுடுவாங்க கல் அடிச்சு. ஏண்டி வெளியே வந்து மோசே பிரமாணத்துக்கு படி இது இவ்வளவு கேட்க முடியாது. ஜீசஸ் அக்கத்து பார்த்து பெரும்பாடு மகளே உனக்கு சுகம் கிடைப்பதாக சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னால் பொழுதுறாங்க அவளை. இப்ப என்ன அழகா டீல் பண்றாரு பாருங்க. ஐயோ சொல்லக்கூடாத மேட்ரு, வெளியே கஷ்டத்தோடு என் மக இருக்கிறாள், ஐயோ என் பிள்ளையை தேடின்னு வராள், வஸ்திரத்தை இதுவரையில ஜீசஸ் வாய் திறந்து சொல்லி சுகமாக்கி இருக்கிறார், கை வச்சு சுகமாக்கி இருக்கிறார், சித்தம் உண்டு சுகமாக்கி இருக்கிறார். அவர் ட்ரெஸ்ஸை தொட சொல்லி யாரும் அல்ல பண்ணி இந்த பொம்பளை அவளை டெவலப் பண்ணிக்கலாம். புது பிலாசபி. இந்த பிள்ளையை ஏமாத்தக்கூடாதுன்னு அவ்வளோ சென்சிபிள் அப்பா ஹேண்டில் பண்ணி பார்த்தார். என் பிள்ளைக்கும் தெரியாம அவளுக்கு ஹெல்ப் பண்ணாதான் அந்த மேட்ரு டீல் பண்ண முடியும்னு சொல்லி எங்க அப்பா யோசிச்சார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஜீசஸுடைய பாக்கெட்ல இருந்து வல்லமை சுட்டது யார் மாத்திரம் இருக்க முடியும்? இப்போ கடைசி லாஜிக் வர்றேன். இவளை சுகமாக்கிறது இயேசுவா பிதாவா? எத்தனை பேர் பிதான்னு சொன்னீங்க? இயேசுக்கு தெரியாதுங்க. சொல்றாரு என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. He doesn't know. இப்ப சொல்லுங்க, அவரை சுகமாக்குறது யாரு? பிதாவை கர்த்தர் டிரைவ் பண்ணுது. லாஜிக்காக புரிஞ்சுக்காதீங்க, ஒத்துக்காதீங்க. அந்த ஐயர் சொன்னதுக்காக சொல்லாதீங்க. அவளை பார்த்து அவர் முதல்ல என்னன்றாரு? மகளேன்னாரு. அல்லேலூயா. என்னன்னாரு? கால ஃபர்ஸ்ட் என்னோட சின்ன 62 ஐயா நீங்க? இல்ல இல்ல நான் அண்ணன் இல்ல, நீங்க தம்பி தானே. இப்ப நான் உங்களை தம்பின்னு கூப்பிட்டேன். நான் யாரு உங்களுக்கு? இந்த பின்னால் உட்காந்துக்கல தங்கச்சி, நான் யாரு? நம்ம 2 பேரும் பாசம் இல்ல இனிமேல், அண்ணன் தங்கச்சி. அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, கிறிஸ்துமஸ்க்கு துணி எடுத்து கொடுங்க அண்ணனுக்கு, அடுத்த ஈஸ்டர் உங்களுக்கு நான் புடவை எடுத்து கொடுக்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றார். ஜீசஸ் இஸ் காலிங் her as daughter for the first. ரேர் எல்லாரும் பார்த்து கூப்பிடல, மகனே எங்கேயோ ஒருத்தரை பார்த்து கூப்பிட்டார், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். நான் இப்ப நீங்க சொன்ன பதிலுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ற பிரதர், God the Father wanted to prove that he has done this gracious miracle unto this woman.
பட் சன்னதா அவ பார்த்து கேட்கிறேன், என்ன தொட்டது யாருன்னு கேட்டு ஜீசஸ்க்கு பதில் கொடுக்குறான். நான் தான் ஆண்டவரே, உங்களை தொட்ட ஆண்டவரேன்னு சொன்ன உடனே இப்போ இயேசு தகப்பனின் ஸ்தானத்தில் நின்று அவளை பார்த்து என்னன்னு கூப்பிடுறார். இப்போ இந்த உலகத்திலேயே ஆண்டவருக்கு பிள்ளைகளாக பாக்கி உங்களுக்கு எனக்கு மாத்திரம் தான் பிரதர் இருக்கு. அந்த நம்பிக்கையிலே வாசிக்க நீங்க வாசிச்சு இன்னும் நான் எக்ஸ்பிரஷன் முடிக்கல. ஏசாயா 56 தான் இருக்கிறோம். ஆலயத்துக்கு வர்றவங்க விசுவாசி, எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொள்றவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க. 2வது குறிப்பு முடிஞ்சிருச்சா? 3வது பாருங்க, என் உடன்படிக்கைகளை. உடன்படிக்கைன்னா என்னங்க? காவனன்ஸ் ஆங்கிலீஷ்ல சொல்றோம். வாட் இட் டிரைவ்ஸ்? separate a holy understanding adjustments, otherwise a kind of ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிற உடன்படிக்கை பரிசுத்தமானது. கர்த்தர் ரொம்ப சூசியா தான் சிலர்கிட்ட உடன்படிக்கை பண்ணார். கவனிச்சிங்களா? covenant is something which is very rare. எல்லாரோடும் பண்ணுகிற உடன்படிக்கை அல்ல. தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணினார், யாக்கோபோட உடன்படிக்கை பண்ணினார். he was very selective and choosy to make this covenant with people. எல்லாராலும் கொள்ள முடியாத ஒரு உடன்படிக்கை உறவை ஒரு சிலருக்கு மாத்திரம் கர்த்தர் செலக்ட் பண்ணி வச்சதுக்கு காரணம் என்ன? அவருக்கு ரொம்ப இஷ்டமானவங்களை மாத்திரம் இல்லை, யாருக்கெல்லாம் அவர் மேல் நம்பிக்கை இருந்ததோ அவருக்கெல்லாம் யார் மேல் நம்பிக்கை அவங்களுக்கு மாத்திரம் உடன்படிக்கை பண்ணார். இப்போ இந்த உடன்படிக்கை பண்ற அபூர்வமான லிஸ்ட்ல யாரும் வந்துடுறாங்க? உடன்படிக்கை பண்ணுகிற அண்ணகர்களை குறித்து 56 ஏசாயா முடியுது வசனம். இப்போ அலிகள் எல்லாம் என்ன பண்ணணும்னு கர்த்தர் விரும்புறார். இந்த வசனத்தின் படி அவங்க பிலீவர்ஸ் ஆகி கோயிலுக்கு வர. நம்பர் 1, கர்த்தருடைய ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய பொண்ணுங்களா ஆண்டவருடைய பொண்ணுங்களா மாறின. நம்பர் 2, 3, தேவனுடைய நம்பிக்கையை பெற்று உடன்படிக்கை பண்ற அளவுக்கு அவங்களை உயர்த்தணும்னு கர்த்தர் விரும்பினார். இப்படி தெருக்களில சமுதாயத்தை துரத்தப்பட்ட அலிகளை கூட தன் சொந்த மகள்களை ஏற்றுக்கொள்கிற அப்பா இவரை தவிர வேற யாரும் இல்லை. ரிலேஷன்ஷிப். கம் பேக் டு 37th chapter of Genesis. யோசேப்பின் மேலே கர்த்தருக்கு நம்பிக்கை வந்தது. இவன் 17 வயதுல என்னை ஒப்படைத்தவன். என் வாழ்க்கையில நான் கண்ட போது அவருடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கண்டேன். சன்மார்க்கத்தை விரும்பினவன் துன்மார்க்கத்தை விட்டு விலகினான். இவனை போல ஒரு பரிசுத்தனை நான் காணவில்லை என்று சொல்லி கர்த்தர் மிகவும் ஆதங்கம் பட்டதினாலே he was fuming with his heart and he was wanting to desperately ventilate some of his plan. தன் திட்டங்களை வெளிப்படுத்த ஒரு ஆத்மாவை தேடினார். யார் என் காரியமாய் போவார்? ஆண்டவர் தேட ஆரம்பிச்சார். இதோ இந்த மனுஷன். கர்த்தருடைய நம்பிக்கை பெற்றதினாலே தேவன் தமக்கென்று வைத்திருந்த சில வெளிப்பாடுகளை அவருடைய வாழ்க்கையில தெரிவித்தார் சொப்பனங்களின் மூலமாய். அன்பு ஊழியர்காரர்களே, நீங்கள் ஒப்படைத்த நாளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று முதல் குறிப்பை சொன்னேன். தேவனுடைய நம்பிக்கை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? உங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டுவாங்க, முகஸ்துதி. உங்களை சக பாஸ்டர்கள் உங்களை பாராட்டுவாங்க, முகஸ்துதி. கர்த்தர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்? உங்கள் மேல அவர் நம்பிக்கை வச்சிருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் கர்த்தர் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அதே பார்க்கல பாக்கியவான். Live a life that God will be having confidence in you. என்னை கர்த்தர் நம்ப வேண்டும் என்று வாழுங்கள். நீங்கள் கர்த்தர் நம்பி வாழ்வது விசுவாசம். ஆனால் தேவன் என்னை நம்புகிறார் என்று இருப்பது ஒரு அபூர்வமான அனுபவம். அந்த அனுபவத்திற்குள் வருவேன். ஆனால் இதை பார்க்கல மேலான திட்டங்களை தேவன் வைத்து உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுப்பார் என்று வாஞ்சிக்கிறேன். 3வது குறிப்புக்கு வேகமாக நாங்கள் போக்கிறோம். 13ஆம் வசனத்துல, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களுக்கு அனுப்ப போகிறேன் வா என்றார். அவன் இதோ போகிறேன் என்று உடனே சொல்லிட்டான். பிரதர்ஸ் கிட்ட போறீங்களான்னு சொன்னாரு. அப்பா கேட்டாரு, டாடி உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, எனக்கு அண்ணனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லையே. ஏங்க, எனக்கும் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைப்பா. நல்லா தெரியாது உங்களுக்கு ஆஸ் எ டேடி எப்படிப்பா சொல்றேன்? ஐயோ, தெரியாம இந்த ஆண்டவர் தன்னோட திட்டத்தை கனவு மூலமா எனக்கு சொப்பந்தம் சொல்லிட்டார். நான் வேறு தெரியாம அரிக்கட்டுகள் என்னை சுற்றி வழங்குச்சுன்னு சொல்லிட்டேன். அண்ணன்கள்லாம் கோச்சிக்கிட்டாரு. அப்படித்தானே இருக்கு பயம். கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். அப்பா கிட்ட சொல்லி வருவான் 2ஆம் வசனத்தை முடிச்சிட்டீங்க. அண்ணனுக்கு நல்லா வந்துருப்பாருங்க, கோவப்பட்டிருப்பாருங்க. நம்மளை பற்றி அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. 3ஆம் வசனத்துல பாருங்க, எல்லார் குமாரர்களும் அவனை அதிகமாக நேசித்தவனுக்கு பல வருடம் இவன் மற்றவங்களுக்கு செய்யாதது அவனுக்கு மாத்திரம் செய்ததுனால அவன் எரிச்சலா இருப்பாங்க. இப்போ சொப்பனத்தை சொல்ற மாதிரி 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எனவே அதிகமாய் பகைத்தார்கள். சொப்பனத்தை சொன்னான்னு வாசிக்கிறோம். அதுல அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அப்பா அம்மா கூட சேர்த்துக்கிட்டு சொப்பனம் கண்டு அதையும் சொன்னான். இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 8ஆம் வசனம் கடைசியா முடியுது. அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். தன்னை பகைக்கின்ற ஒரு சகோதரர்களிடத்துல என்னை தகப்பன் அனுப்ப போகிறார் என்று அறிந்த போது, இவ்வளவு சுத்தி 10 பேர் நடுவில் நீங்க அனுப்புறீங்களேன்னு சொல்லி ஒரு பயம் அவனுக்கு இருந்தது போல தெரியல. பகைமையை சகோதரர் வளர்த்து கொண்டார்கள். இவனோ அதற்கு சம்பந்தப்படாதது போல ரொம்ப கூலா இருக்கிறான்.
Have you ever exercised a kind of coolness in your life? எந்த பாஸ்டர்ஸ் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறாங்க? எந்த சபையில் போராட்டங்கள் இல்லை? எந்த சபையில் பாரு பிரச்சனைக்கும் அந்த பிசி மெம்பருங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, அந்த பாஸ்டர் சரியில்லைன்னாங்க, அந்த விசுவாசிங்க சரியில்லைன்னா, கமிட்டி மெம்பர் சரியில்லை, எங்கப்பா வெரி ஃபியூ பாஸ்டர்ஸ் ஆர் கூல். எது எப்படி நடந்து போனாலும் சம்மந்தமே இல்லை, அது கடவுளுக்காக ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க. ரொம்ப கூலாக இருக்கிற ஒரு அனுபவம். டாடி என்னை போக சொல்றீங்களா பிரதர்கிட்ட? ஓகே போறேனே. he was nil in his part. brothers were so against. எவ்வளவு தூரம் அவனுக்கு அந்த இருந்துச்சுன்னு கவனிச்சுன்னா 18 வசனத்தை பாருங்களேன். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி பண்ணுகிறார்கள். சகோதரர் கரங்களிலே இப்பொழுது சைக்கிள் செய்யணும், பட்டாக்கத்தியும் இருக்கிறது, பொருள் இருக்குது, பின்னலெல்லாம் வச்சுக்கிறாங்க. இந்த தம்பி கையில சாப்பாடு இருக்குதுங்க, உள்ளத்திலே அன்பு இருக்குதுங்க. பகைவரின் கண்களுக்கு முன்பு பந்தி ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் தன்னோடு இருக்கிறத விசுவாசிக்கிறார். அந்த வசனத்தை என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? 23 சங்கீதம். He prepared the banquet before thine enemies. My cup runneth over என்று சொல்லப்பட்டிருக்கு. பந்தின்னா என்ன பிரதர்? இங்க உட்கார்ந்து பாஸ்டர் நீங்க சொல்லுங்க, பந்தின்னா எத்தனை பேர் சாப்பிட்ற பந்தி? ஒரே ஒரு ஆளா? முதல் வசனத்தை ஒரு பிரச்சனை வச்சு கவனிச்சிங்களா நீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான், என்னடா செய்யணும்னா கிராமத்தில் இருக்கிற மந்தைகள்லாம் இருக்குது எனக்கு. என்ன மந்தை இருக்குதுன்னு, ஆட்டு மந்தை இருக்குது, மாட்டு மந்தை இருக்குதுன்னாரு. எத்தனை ஆடு இருக்குதுண்ணா? ஒரே ஒரு ஆடுன்னா பள்ளின்னு அடிச்சுட்டாங்க. மந்தை பற்றி சொன்னேன், என்னடா எத்தனை மாடு இருக்குதுண்ணா? ஒரே மாடு. இப்படி ஒரு அடி அடிச்சாங்க. இன்னொருத்தன் வந்தான், எனக்கு தோப்பு துறவெல்லாம் இருக்குது எங்கள் ஊரில், என் தென்னை மரம் பனை மரம் எல்லாம் இருக்குது. எத்தனை தென்னை மரம் இருக்குது? ஒரே மரம். பலாரம் விட்டாங்க. ஒரு தனி மரம் தோப்பாகுமா? ஆகாதுன்னு சொல்லுகிறீங்களா? இவ்வளோ நேரம் என்னைக்குன்னா 23 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்களா நீங்க? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நாங்கள் தாட்சி அடைவதில் இருக்கணும். ஒரே ஒரு ஆடு இருக்குது, மந்தையாது மேய்ப்பராக. புரியுதா உங்களுக்கு? Have you ever thought about it? It's a subjective way of understanding. எனக்கு அவர் மேய்ப்பர்னு எம்பசைஸ் பண்ண விரும்புகிறார் தாவீது. ஆமென். என் தேவன் எனக்கு மேய்ப்பர். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், அடிக்கப்படுவதற்கு முன்பு, அடிக்கப்படுகிறதுக்கு முன்னால், உலகம் உண்டாவதற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டிக்குட்டியானவரை அவன் விசுவாச கண்களினால் பார்த்ததினாலே, இயேசு கிறிஸ்துவை அவன் அப்பொழுதே உணர்ந்து கொள்ள கற்றுக்கொண்டதினாலே, பிதாவையும் ஆவியானவரையும் ஆட்டுக்குட்டியானவரையும் அவன் முகமுகமாய் தரிசித்து விசுவாச கண்களுக்குள் அவன் வந்ததினாலே, அன்றைக்கு ஆண்டவரை மேய்ப்பராக அவன் வர்ணித்து பார்க்க விரும்பினான். அதை செய்து முடித்தான். எனவே சொன்னான், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நீங்களும் வாங்கலன்னு சொல்லி. அந்த வசனத்தில் அழகான ஒரு 5வது வசனம், அவரின் பகைவரின் கண்களுக்கு முன்பு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மினிமம் பந்தின்னா எத்தனை சீட்டு டைனிங் டேபிள் ஃப்ரெடி? மினிமம் 4 இல்லைன்னா 6. இப்போ டைனிங் டேபிள் இவர் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, இவர் ஒருத்தர் தான் உட்காந்துக்கிறாரு. இப்போ சாப்பாடு எல்லாம் போட்டுக்கிறாங்க, 6 இலை எல்லாம் நல்லா வச்சுக்கிறாங்க, ஒருத்தர் தான் இருக்கிறாரு. இப்போ அவன் கிட்ட இருக்கிற நியரஸ்ட் ஆளு யாருன்றாரு பைபிள்ல? இந்த பந்தி சுத்தி யார் இருக்கிறாங்க? இவன் சாப்பிடுறது யார் பார்க்க போறாங்களா? என் பகைவரின் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி சுகதைலங்கள் கொண்டனை தேற்றி அபிஷேகம் செய்திடுவார். எனக்கு முன்னால பேக்வெட்ல எனக்கு ஆகாத உட்கார்ந்துக்கிறாங்க. அப்போ கடவுளுடைய இன்டென்ஷன் என்ன? தாவீதுடைய ஆசை என்ன? ஃபர்ஸ்ட் என் கூட வந்து சாப்பிட்றவன் எனக்கு ஆகாதவனா இருக்கணும். அப்போ இந்த சபைக்குள்ள முதல்ல வர்றவன் இயேசுவை குறித்து இன்னும் அறியாத ஒரு அவிசுவாசியா இருக்கணும். ஹல்லேலூயா. My preference is my next neighbor should come into this fellowship. ரொம்ப சிம்பிள். அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? 12. கர்த்தர் சொன்னார், இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். இதோட விட்டுட்டு இருந்தாருன்னா ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா நினைச்சிருப்பேன். You know what was agony in God's mind? இயேசுக்கு என்ன இருந்தது? எனக்கு தான் கடைசியில் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து, அப்படின்னா பிராக்கெட்ல சுவிசேஷத்தை கேள்விப்படாதவங்களை எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து, அப்படின்னா இயேசுவை அறியாத விசுவாசிகள் இருக்கிறவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, அவங்களை சீஷராக்குங்க, அவங்களை கடவுளுக்குள்ளார கொண்டு வாங்கன்னு சொன்னதுக்கு காரணம், அவர் அப்படியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காகவும் விட்டுட்டு இருந்தாருன்னா கோச்சு நிற்பேன், அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற உடன்படிக்கையுடைய ரத்தம். இந்த அநேகர் வார்த்தை எங்க தொடங்குது தெரியுமா பிரதர்? 13வது ஆள் வந்து தொடங்குது. 13வது ஆள் எங்கிறான் பிரதர்? எம்ஆர் ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கிறான். 13வது ஆள் எங்க இருக்கிறான்? கோடம்பாக்கத்தில் இருக்கிறான். 13வது எங்க இருக்கிறான்?
கோயம்பேடு மார்க்கெட்டு தான். இங்கே உள்ள வந்திருக்கிற 12 பேருக்கு அப்பத்தை போயிட்டு சொல்லிட்டு, என் நேசரின் ரத்தம் உலகத்துக்கு சிந்தப்பட்டது அன்னைக்கு கர்த்தர் சொன்னார். அறிவிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷம். இங்கே பகைவர்கள் என்னுடைய பந்தியில வந்து சேர வேண்டும் என்பது என் மேய்ப்பராக கர்த்தர் திட்டம் என்பதை அழகா தாவீது சொன்னதை கவனித்தேன். 10 பேர் பகைவர்களுக்கு நடுவில். இப்பொழுது சிம்பிளாய் போகிற யோசிப்பை நான் பார்த்தேன். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் கல்வாரி சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக குற்றம் சாட்டப்பட்டவரை அநேக மக்களுக்கு முன்பாக அவர் நின்றது நான் கூர்ந்து கவனித்தேன். என் வாழ்க்கையில என்னை சுற்றும் அநேக பாடுகள், பிரச்சனைகள் இருக்கிறது. அவைகளின் நடுவிலும் என்னால் எப்படி கடந்து போகணும். கர்த்தர் சொல்வார், தண்ணீரை நீ கடக்கும் போது உன்னோடே கூட நான் இருப்பேன். ஆறுகளை நீ கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. 7 மடங்கு சூளையில ஒரு நெருப்புல போட்டா கூட நீ வேக மாட்ட பிரதர். நீ சிங்கங்கள்ல போட்ட கூட நீங்க ஒன்றாக மாட்ட பிரதர். நீ பகைவரின் கண்களின் நடுவிலே நீ போனாலும் எந்த விரோதமாய் வாய்க்கப்பட்ட ஆயுதமும் உனக்கு வாய்க்காத போகும் என்று கர்த்தர் நிரூபிக்கிறதை கண்டேன். எதனாலே? 17 வயதில் தன்னை ஒப்படைத்ததினால், அந்த ஒப்படைப்பை புதுப்பித்துக் கொள்ளும் கிருபை அவனுக்கு இருந்ததினாலே. எதனாலே? கர்த்தரின் நம்பிக்கை பெற்றதினால், தமது திட்டங்களை கர்த்தர் சொல்லும் அளவுக்கு அவன் நம்பிக்கையுடையவனாய் வாழ்ந்ததினாலே. எதனாலே? தன்னை வெறுத்த, தன் மேல் கொலை பாதகம் வைத்திருந்த எரிச்சலும் கொலை செய்ய எத்தனை சகோதரர் நடுவில் என் தகப்பனை அனுப்புகிறார், நான் போகிறேன், ஐ willing to die, I am willing to sacrifice my life என்று அவன் போன அந்த காட்சியை பார்த்தேன். இன்னைக்கு சபைகளில் எத்தனோ போராட்டங்களின் நடுவில் உங்களால் வெற்றிகரமாய் கடந்து போவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது தேவனை சுதந்திரத்துக் கொள்ளும் அந்த பட்சத்தில். நான் எவ்வளவு நேரம் பிரசங்கிக்கிறதுன்னு கேட்கவே இல்லை, மறந்துட்டேன். நீங்க யாருமே ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறது பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 26 வருஷத்துக்கு முன்னால மயிலாப்பூர்ல ஒரு பெந்தகோஸ்து சபையில இரவு ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் கேட்டேன், ரீசெண்டாக கேட்டேன், ஃப்ரெடி எவ்வளோ நேரம் நான் பேசுவேன் பாஸ்டர்? 10 மணிக்கு கொடுத்தாங்க. 12 மணி வரல போச்சுங்க, நான் ஸ்டாப். 12 மணிக்கு டீ கொடுக்குறது எனக்கு தெரியாது. அவங்க டீ வச்சுருக்காங்க, ஆறிடுச்சு டீ. 12:45 ஆச்சு. பெண்கள் ஐக்கிய சங்கம் போய் டீயை சுட வச்சாங்க. நான் நிறுத்துவேன் நம்பிக்கையில். நான் எங்கே நிறுத்துறேன்? 1 மணி ஆச்சு. 2வது வாட்டி ஆறி போச்சுங்க. ஆண்கள் ஐக்கிய போய் கொடுத்தாங்க, இன்னொரு வாட்டி வாடு. 1:45 ஆச்சு. நான் எங்கே நிறுத்துறேன்? கடைசியில் பாஸ்டர் காணும். பார்த்தாங்க போய் சுட வச்சுருந்தேன். 4வது முறை பால் கெட்டு போய் டீ கெட்டு போச்சு. யாரும் குடிக்கல, தீஞ்சு போச்சு. 2 மணிக்கு முடிச்ச பிரதர். எத்தனை மணி நேரம்? 10க்கு தொடங்கி 2 மணிக்கு முடிச்சு. எத்தனை மணி நேரம்? 26 வருஷம். அது இன்னும் அவங்க திருப்பி என்னை கூப்பிடுவே இல்லை. சொல்லுங்க. I'm not sure about the timing. I'm sorry. Let me go. அவர் வாழ்வில் நடந்த அபூர்வத்தை கண்டார். 39ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். Come to 39th chapter of Genesis. இப்பொழுது அவர் போத்திபார் என்ற இந்த அதிகாரியோட வீட்டில் ஒரு அடிமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் அப்படி வாழ்ந்ததினால ஒரு வித்தியாசம் அவனுக்கு இருந்ததை மற்றவர்கள் கண்டார்கள். நான் கர்த்தரோடு இருக்கிறேன் என்று சொல்வது எளிது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் சொல்வது மிகவும் அபூர்வம், கஷ்டம். 3ஆம் வசனத்தோடு வாசிக்கிறோம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவர் செய்கிற யாவற்றும் அவர் வாய்க்க பண்ணினார் என்றும் அவன் எஜமான் கண்டதாக வேதம் சொல்லுகிறது. மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அநேகருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அந்த பீயாட்டிட்யூட்ஸ் தொடர்ந்து வர்ற வசனங்களை வாசிக்க மத்தியில், என்னில் தேவன் இருக்கிறதை பிறர் காண்பதற்கான சாத்தியங்கள் உண்டா? என் பார்வையில கர்த்தர் வெளிப்படுவாரா? என் சிந்தனைகளில ஆண்டவர் அநேகர் காண்பதற்காக வாய்ப்பு வருமா? எனக்கு நான் நடவடிக்கைகள், என்னுடைய வாழ்க்கையின் ஸ்டைல், என்னுடைய ஃபங்க்ஷனிங் ஆஃப் லைஃப், மை கோட் ஆஃப் கான்டக்ட்ல கர்த்தர் வெளிப்படுவாரா? ஆண்டவரே என் வார்த்தைகளினாலே நான் வெளிப்பட முடியுமா? அன்னைக்கு சங்கீதக்காரன் சொன்னான் 19ஆம் அதிகாரத்துல சங்கீதத்துல, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரும்பிகள் அவர் கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. If created things, objects can reveal the glory of God, நான் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா? யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் அவனோடு கூட இருந்ததை நான் கண்டேன். எனவேதான் அவனை பராமரிக்கும்படி பாதுகாக்கும்படி வைத்திருந்த போத்திபாரின் கண்களில அவனுக்கு பக்கத்தில் கர்த்தர் நிற்கிறதை அவனால் பார்க்க முடிந்தது. இன்னொன்றையும் கவனித்தான், இவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். God was with Joseph and therefore he was positive in all his approaches. அதனால என்ன நடந்துச்சுன்னு பார்த்தேன். நான் யோசிச்சு பார்த்தேங்க, தீர்க்கதரிசி ஒருத்தர் ஒரு ஆண்டவர் சொன்னாரு, நீ சாரிபாத்துக்கு போப்பாருனாரு. நம்ம சாரிபாத்து போகல, அந்த பணக்காரியா பேங்க் பேலன்ஸ் நிறைய வச்சுக்கிறா, பங்களாங்கெல்லாம் வச்சுக்க, கார் எல்லாம். அவளே செத்து போற மாதிரி உதவித்த பையன் ஒருத்தன் தெரியுமா உங்களுக்கு? அவன் பையன் ஒருத்தன் வேலைக்கு போல, சொல்லி பொறுக்க கூட போனான்னு தெரியல, வேலை வெட்டி இல்லாமல் அவங்க அம்மா பின்னாலே சுற்றினுக்கிறான். 2 பேரும் போய் சொல்லி பொறிக்க வராங்க. இவ்வளோ ஒன்று மாவுக்குதுங்க, எண்ணெய்க்குது.
அப்படியேப்பட்டு வீட்டுக்கு அனுப்புறாரு ஆண்டவர். என்ன ஆண்டவர்னா எவ்வளோ பெரிய சீனியர் ஊழியக்காரன், இந்த பணக்கார விசுவாசிகளை சபை கொண்டு வரக்கூடாதா? போய் ஏழை நடுவில் போய் அனுப்புறீங்களா ஆண்டவர்? வாட் இஸ் திஸ்? டோன்ட் யூ ஹேவ் எனி வாட்? ஐ அம் வெரி சாரி ஆண்டவர். கம்ஃபர்டபுள். கர்த்தர் நடப்பாவி சனி முடிச்சு, நீ கால் வைக்கிற தேசத்துக்கு கொடுப்ப, நீ என்னைக்கோ சொன்ன யாருக்கோ, நீ எங்க கால் வைக்கிற அவங்களுக்கு தேசத்துக்கு கொடுக்க போறாரு. நீ அங்க போய் நிற்பதினால் உனக்கு நன்மை அல்ல, நீ அங்கே நிற்பதினால் அவங்களுக்கு நன்மை. உன் கால் அங்க போய் படுமானால் அந்த அம்மாவுக்கு 3 வருஷம் எண்ணெய் குறையாது, மாவு தீராது. Blessing not for you man, blessing for other people. You become a source of blessing for other person. நீ கால் வைக்கிற தேசத்துல அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும். இவன் எண்ணெய்க்கு அடிமையா வீட்டுக்கு வந்தானா இவன் வீட்டுல ரேஷன் கார்டு கிடைச்சிச்சு பாரு, போத்தி பாரு. கெரோசின் 5 லிட்டர் கொடுத்தாங்க, என்னைக்கு யோசிச்சு பார்த்தா 5 லிட்டர் கொடுக்குறான் ஃப்ரீயா. ஃப்ரீ கரண்ட் கிடைச்சிச்சு பிறந்த ஜெயலலிதா டிவி கொடுத்துட்டாங்க. போத்தி பாரு, எல்லா உதவிகளிலும் சுபிட்சமா இருக்கிறான். காரணம், இதுவரையில கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையில கிடைச்சது. காரணம், எங்க வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவனோடு கூட தேவன் இருக்கிறார், என்னோட சர்வெண்டோட கர்த்தர் இருக்கிறார். அப்படி இருந்ததுனாலதான் சபிக்கப்பட வேண்டிய எகிப்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பைபிள் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் அவனை விசாரணைக்காரன் ஆக்கினது யோசேப்பை கர்த்தர் அந்த எகிப்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். வாசிக்க be a blessing for other people. ஆண்டவரே, எனக்கு எது கிடைக்கும் எது கிடைக்காது. 6 வருஷங்கள் டைசிஸ்ல நான் இல்லை, திருப்பி சேரும்படி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. கஷ்டங்களை சந்தித்தேன். நான் 100 கணக்கான தேசங்களுக்கு அப்படி ஆத்து மக்களை சந்திக்க தேவன் உதவி செய்தார். என்னை கர்த்தர் ரொம்ப பயன்படுத்தினார். 52 வாரங்கள் வருஷம் கன்வென்ஷன்களை இந்தியாவில் மற்ற இடங்களிலும் போகும்படி கர்த்தர் உதவி செய்தார். நல்ல ஆண்டவருக்கு ஒர்க் பண்ண திருப்தி எனக்கு டெய்லி ரிப்போர்ட் கொடுத்த சாமிக்கு. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப கவலை. மாதம் 10,000 ரூபாய் வாடகையில் இருக்கிறவங்க 6 வருஷம் கணக்கு போட்டு பார்த்தீங்க எத்தனை லட்சம் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் பிஷப் கூப்பிடுறாரு, சார்லி why not you join back in. உடனே என் மனைவி மனசுல என்ன இருந்திருக்கும், கர்த்தாவே ஜெபத்தை கேட்டுருக்கேன், ஸ்தோத்திரம், இனிமேல் நாங்கள் வாடகை கொடுக்க வேண்டாம் மாட்டேன். கரண்ட் பில்லு சர்ச்சு கட்டுவாங்க, எங்கள் ஃபோன் பில்லுக்கு சர்ச்சு கட்டுவாங்க, ஆல் த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீட்னார். பிஷப் கூப்பிட்டார், என்னங்க நீங்கள் தயவுசெய்து ஜாயின் பண்ணுங்க, நான் நாளைக்கு வந்து சொல்லிட்டு மாட்டேன். ஏன் நாளைக்கு சொல்லணுமா? இவ்வளோ நாள் வெளியே இருந்தேங்க, என்னை உள்ள வந்துருங்க, திருப்பிட்டு கூப்பிடுறாரு. நான் என்ன சொல்லணும் நியாயமா? ஓகே ஐயா நான் வந்துடுறேன்னு சொல்லுங்க, அதான் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நான் நாளைக்கு வரட்டுமான்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட. என்ன வெளியே வந்துட்டேன். அடுத்த நாள் போய் சரி நான் ஜாயின் பண்ணுறேன், ஆண்டவர் தெளிவு கொடுத்தாரு, கைட் கொடுத்தாரு, அவன் நடத்தினார். என்ன ஆச்சுன்னாரு, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை வாசிட்டு வந்தாங்க. ஒரு நாள் ஆச்சுங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். மனோவா மிஸ்ஸஸ் வர பாஸ்வேர்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. பசியோடு பெங்களூர் ஐயா, பசியோடு இருக்கிற ஒரு ஏடாமா பசிக்குதுன்னு கேட்டா அவருக்கு நல்ல ஃபாரின் பேன் ஆகுது வச்சு பாரு கொடுப்பீங்களா நீங்க? அவருக்கு என்ன வேணும்? கீபோர்டு வாசிக்கிட்ட வந்து தப்பலா இருக்குது, நல்லா இருக்குது பாருங்க, என்ன நீங்க வாசிக்கிறது. குழந்தை இல்லாத ஒரு ஆளுக்கு என்ன சொன்னா சந்தோஷம் உங்களுக்கு? குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு என்ன நியூஸ்? சந்தோஷமான நியூஸ். 2 சவரன் செயின் வச்சுக்கணும், சந்தோஷப்படுவாங்க. இப்ப சந்தோஷப்பட்டோட போடுவாங்க. இப்போ 24,000 ஆயிடுச்சாங்க ரேட்டு. சரி விடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத மனோவா தம்பதிகளுக்கு செய்தி வருது, கடவுள் தந்தை நீங்கள் ஒரு குமாரனை பெற்றுக்கொள்வீர்கள், வானத்துக்கும் பூமிக்கும் குச்சி இருக்கணும். 2 பேரும், இது 2 தத்திங்க, புருஷன் போயிட்டு 2 பேரும் தத்திங்க, பேக்காண்டிங்க இருங்க. இவ்வளோ நல்ல குழந்தை இல்லையா? கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், என் கண்ணீரை தொடைத்தார், நான் இனிமேல் மறுபடியும் ஊரார் திட்டமாட்டாங்க, நான் கௌரவம் நான் பெருக்கு நான் இப்போ அப்படி இவ்வளோ சந்தோஷப்படுற மாதிரி தெரியல. இவன் ஐயோ என்னை உதவித்த நினைச்சான உலகத்துல வேற பொண்ணை கட்டிக்க சொன்னானே, என்ன நான் மாமியார் வீட்டில் அசிங்கமா நினைச்சாங்கல்ல, இந்த பொண்டாட்டி தப்பா என்ன போயிடுவா, அப்படிலாம் யோசிக்கல. ஐயோ என் குழந்தை பற்றி சந்தோஷமே இல்லை. 2 பேரும் திருப்பி ஜாப் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், நாங்க எப்படி இருக்கணும், இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், நாங்க எப்படி இருக்கணும். என்ன மேட்ரு? If God can use my family for His purpose, if God can use my son for His purpose, இதை விட சந்தோஷம் வேறங்க. அப்போ புத்திர பாக்கியத்தினால் கிடைக்கிற எங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம், எங்கள் குடும்பத்தையும் எங்கள் புத்திரனையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார் என்பதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் பெற்றுக்கொள்ள போகும் ஆசீர்வாதங்களை மனதில் வைத்து ஊழியம் செய்வதை பார்க்கிறோம். நான் எந்த சபையில் இருக்கிறோம் அந்த சபைக்கு ஆசீர்வாதம் வரணும், நான் எந்த விசுவாசி வீட்டுக்கு போறோம் அந்த விசுவாசி வீடுகளுக்கு ஆசீர்வாதம் வரணுங்கிற வாழ்க்கை கிருபை தேவனோடு கூட வாழ்ந்தபடினார். இவன் ஜோசப்பு குறித்து அழகா நான் நினைக்கிறேங்க, வைரமுத்து மாதிரி யாரும் ஆளுங்க இருந்துக்கிறாங்க அந்த காலத்துல. என்ன அழகா எழுதிக்கிறாங்க பாருங்க பைபிள்ல. யோசேப்பு திடீர்னு சொல்லும் போது 6ஆம் வசனத்தின் பகுதி பாதிக்கு வாங்கின யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனா இருந்தான். 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. ஏன் ஜோசப் பத்தி அழகை பத்தி ஒரு அழகா சொல்லணும்? மேட்ரு பின்னால வருதுங்க பிரதர். அதுக்கு அடுத்த வசனம், சில நாள் சென்ற பின்பு அவனுடைய